நம்ம சென்னை சில்க்ஸின் பெருமை மிகு ஆடி சேல். தரமான ஆடி, பெருமை மிகு ஆடி. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா குலதெய்வத்தோட வழிபாடு தெரியல. ரெண்டாவது, குலதெய்வம் யாருன்னே வேற தெரியல. இதுதான் ரொம்ப கொடுமையும் கூட. ஏன்னா நம்ம என்ன மாதிரி பூஜைகள் பண்ணாலும் அந்த குலதெய்வத்தோட அனுகூலம் இல்லைன்னா நம்மளுக்கு முழுமையிடாது. சரி, குலதெய்வத்தோட அனுகூலம் என்னன்னா, குழந்தைகள் நம்மளோட ஜென்ரேஷன், அடுத்த ஜென்ரேஷன் போகிற குழந்தைகள் ஊனம் இல்லாமல் பிறப்பாங்க. குருடோ இல்லை வாய் பேச முடியாமல் இல்லை எந்த ஒரு டிஃபிஷியன்சி இல்லாமல் பிறப்பாங்க. குலதெய்வங்க எல்லாம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா காவல் தெய்வமாக இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் முனீஸ்வரர், கருப்புசாமி, மாடசாமி, சுடல மாடசாமி, காத்தவராயன், அதே மாதிரி காளி, சண்டி, அந்த மாதிரி உக்ரமான தெய்வதைகளை குலதெய்வமாக இருக்கும் பொழுது நம்ம அந்த குலதெய்வத்தின் வழிபாடு கரெக்டாக பெர்ஃபெக்டாக பண்ணும் பொழுது எதிரிகள் சர்வநாசம். ஹோமத்துலையோ இல்லை வேறு ஏதாவது மாலை போடுறதுலையோ திருவிழா டைமில் சாமியை நம்ம தூக்குவாங்க பார்த்து, அப்போ அந்த ஒரு வருஷம் தீட்டு இல்லாமல் பண்ணணும். மற்றபடி எது வேணால் பண்ணிக்கலாம், தப்பே கிடையாது. தினைக்கு கூட நீங்கள் கோயில் போகலாம், தவறே கிடையாது. Jayachandran Gold and Diamonds, now at Palikatnai. இப்போ கிராமப்புறங்களையும் சரி நகர்ப்புறங்களையும் சரி இந்த குலதெய்வ வழிபாடு காலப்போக்கில் மறைஞ்சிக்கிட்டே போகுதுன்னு சொல்லலாம். இப்போ ஒரு கெட்ட விஷயம் நடக்குது அப்படின்னா ஒருத்தவங்களுக்கு அவங்கள்ட்ட போய் ஏதாச்சும் இது பண்ணும்போது சாமியாக அவங்கள்ட்ட பார்க்கும்போது நீங்கள் குலதெய்வ வழிபாடே பண்ணலை, அதனால தான் உங்களுக்கு இப்படி இருக்குது அப்பெல்லாம் நிறைய இது சொல்கிறாங்க. குலதெய்வ வழிபாடு ஒரு குடும்பத்தாருக்கும் சரி ஒரு நபருக்கும் சரி எந்த அளவு முக்கியம்? குலதெய்வம் என்பது பெற்ற தாய் தகப்பனுக்கு சமம். நம்ம என்னதான் நம்ம எல்லாருக்கும் சாப்பாடு போட்டாலும் பெற்ற தாய் தகப்பனுக்கு சோறு போடலன்னா அதுதான் நம்மளுக்கு முதல் பாவம். உண்மையாக இல்லையா? கரெக்ட் தானே? அதே மாதிரி ஒரு வீடு இருக்குது. ஒரு வீட்டுக்கு கதவு இல்லாமல் நீ என்ன தான் கோபுரம் கட்டினாலும் இல்லை மாளிகை கட்டினாலும் கதவுலாம் என்ன பிரயோஜனம்? எல்லாருமே உள்ளே வந்துடும். எல்லாம் திருடன் எல்லாம் போகிற வரலாம் உள்ளே வந்துடுவாங்க. அது மாதிரி தான் குலதெய்வம். குலதெய்வம் என்பது நம்மளுக்கு மட்டும் காவல் கிடையாது. நம்ம இந்த ஜென்மத்தில் பிறந்தோம் பார்த்தீங்களா, இந்த குலத்தில், இந்த கோத்திரத்தில், இந்த வம்சாவளியில், இந்த மதத்தில் அப்படி பிறக்கும் பொழுது நம்மளோட முன்னோர்கள் அப்படி போயினே இருக்கலாம். கரெக்ட் தானே? அப்போ இத்தனை ஜென்மா வழியாக வரும் பொழுது இது நம்ம பிறந்ததால் நம்மளுக்கு குலதெய்வத்தோட அனுகிரகமும் வழிபாடும் ரொம்ப முக்கியம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா குலதெய்வத்தோட வழிபாடு தெரியல ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, குலதெய்வம் யாருன்னே வேற தெரியல. இதுதான் ரொம்ப கொடுமையும் கூட. ஏன்னா நிறைய பேர் இங்கே வராங்க, ஆனால் அந்த குலதெய்வம் யாருன்னு கேட்டால் தெரிய மாட்டேது. எந்த ஒரு இதுலேயுமே குலதெய்வத்தோட அனுகூலம் இல்லாமல் எதுவுமே முழுமைகிறது. நம்ம என்ன மாதிரி பூஜைகள் பண்ணாலும் எந்த கோயிலுக்கு வந்தாலும் அந்த குலதெய்வத்தோட அனுகூலம் இல்லைன்னா நம்மளுக்கு முழுமையிடாது. அப்படி இருக்கும் பொழுது இந்த குலதெய்வத்தோட அனுகிரகம் எப்படி கிடைக்கணும், இந்த குலதெய்வத்தை எப்படி கண்டுபிடிக்கணும்னா மாந்திரீக வழியில் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். மாந்திரீகம் என்பது எந்த ஒரு பூஜையுமே ஷார்ட்கட் மாதிரி. அதாவது இங்கேருந்து நம்ம அவ்வளோ தூரம் போகிறத விட ஷார்ட்டாக ஏதாவது பண்ணி முடிச்சிருந்தா இந்த மாந்திரீகம். சரியா? அப்போ இந்த மாந்திரீகத்தோட தன்மை என்னென்னா, இதில் குலதெய்வ பிரயோக பூஜைன்னு ஒரு பூஜை இருக்குது. நம்ம பூஜை பண்ணிகிட்ருக்கோம். அது என்ன வழிபாடுனா, அந்த குடும்பத்தில் இருக்குங்க அத்தனை பேர். இப்போ ஒரு ஃபேமிலி இருக்காங்க வச்சுங்களேன். இப்போ நீங்கள் இங்கேருந்து கல்யாணம் பண்ணி வேறு ஏதாவது ஊருக்கு போயிருப்பீங்க, இல்லை உங்கள் பிஸ்னஸ்க்காக அந்த ஊருக்கு வந்திருப்பீங்க. அப்படியே உங்கள் வாழ்க்கை அங்கே தொடர்ந்துருக்கும். இல்லை வேறு வெளிநாடுகளுக்கு போயிருப்பீங்க. ஸோ நம்ம திருப்பி இந்த கனெக்ஷன் இல்லாமல் அப்படியே அறந்து போயிருக்கோம். அப்போ இந்த கனெக்டிவிட்டி எப்படி நம்ம கனெக்ஷன் பண்ணால் இந்த மாதிரி பவர்ஃபுல்லான பிரயோகத்துக்குள்ளே வரணும். அப்போ இந்த பிரயோகத்துக்குள்ளே வரும்பொழுது அந்த பூஜையோட பலன் எப்படின்னா, பத்ரகாளியால் மட்டும்தான் அதை சரி செய்ய முடியும். இந்த மகா காளியால் மட்டும்தான் அந்த பூஜையை நம்மளுக்கு பலன் கொடுக்க முடியும். அப்போ இந்த பத்ரகாளியோட பிரயோகத்துக்குள்ளே வரும்பொழுது குலதெய்வ பிரயோக பூஜையை நம்ம கொண்டு போவோம். அந்த குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேருமே சுத்தபத்தமாக இருந்து விரதம்னா சாதாரண விரதம் இல்லை. ஒரு காப்பு கட்டுனா எப்படி ஒரு கட்டுப்பாடு இருக்குமோ அந்த மாதிரி கட்டுப்பாடு இருக்கும்போது நான் இங்கே இந்த பிரயோகத்தை ஆரம்பிப்பேன். இங்கே நான் ஆரம்பிக்கும் பொழுது அந்த இடத்துல நான் உங்களுக்கு குருவாக இருந்து இந்த பூஜையின் வழிபாடை இந்த தன்மையை சொல்லி கொடுப்பேன். அப்போ நீங்கள் அதை செய்யும் பொழுது குலதெய்வம் எவ்வளோ நாட்கள் இருந்தாலும், எவ்வளோ தீர்க்கமான நாட்கள், அதாவது எவ்வளோ தூரம், எத்தனை ஒரு 2 தலைமுறையில் 3 தலைமுறை நீங்கள் விட்டுருந்தா கூட அந்த குலதெய்வம் உங்கள் முன்னாடி காட்சிக்கிறோம், கிணறு காட்டும். அந்த மாதிரி எத்தனையோ பேருக்கு இந்த பூஜையை நான் பண்ணி கொடுத்துருங்க. இப்போ நான் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ இது அவ்வளோ சக்தி வாய்ந்த பூஜை. அப்படி குலதெய்வம் உங்களுக்கு தெரியல, இல்லை குலதெய்வத்தை உங்களுக்கு எப்படி வழிபாடு பண்ணலன்னா நீங்கள் இந்த வழிபாடுக்குள்ளே வரலாம். கண்டிப்பாக உங்களுக்கு அனுகூலம் 100% சக்ஸஸ்.
இப்போ குலதெய்வத்தை கும்பிட்றதுனால என்னென்ன பயன்கள் வந்து உங்களுக்கு இருக்கு? குலதெய்வத்தோட அனுகூலம் என்னென்னா, மெயினாக என்னென்னா, குழந்தைகள் வந்து வம்சாவளியில் பிறக்குதில்ல, நம்மளோட ஜென்ரேஷன் அடுத்த ஜென்ரேஷன் பிறக்க குழந்தைகள் ஊனம் இல்லாமல் பிறப்பாங்க. குருடோ இல்லை வாய் பேச முடியாமல் இல்லை எந்த ஒரு டிஃபிஷியன்சி இல்லாமல் பிறப்பாங்க. அதே மாதிரி நீண்ட தீர்க்கமான ஆயுள் கிடைக்கும். அதே மாதிரி அளவற்ற செல்வம், அதாவது வந்து அல்லல்ல குறையாத செல்வம். எதிரிகள் சுத்தமாக நிற்கவே முடியாது. ஏன்னா குலதெய்வங்க எல்லாம் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா காவல் தெய்வமாக இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் முனீஸ்வரர், கருப்புசாமி, மாடசாமி, சுடல மாடசாமி, அந்த மாதிரி காத்தவராயன், அதே மாதிரி காளி, சண்டி, அந்த மாதிரி போயினே இருக்கலாம். அந்த மாதிரி வந்து உக்ரமான தெய்வதைகளை குலதெய்வமாக இருக்கும் பொழுது நம்ம அந்த குலதெய்வத்தின் வழிபாடு கரெக்டாக பெர்ஃபெக்டாக பண்ணும் பொழுது எதிரிகள் சர்வநாசம், துஷ்டர்கள் கிட்ட கூட நெருங்க முடியாது, அடித்து அம்மா தும்சம் பண்ணிடுவான். ஸோ குலதெய்வம் வந்து நம்ம வந்து எப்போவுமே வந்து அலர்ட்டாக இருக்கிற நம்மளை காப்பாற்றுறதுக்கு குலதெய்வத்துக்கு மேலே ஒரு தெய்வம் உலகத்திலே இல்லை. ஏன்னா மற்ற எல்லாத்துக்குமே எல்லா வம்சாவளிக்குமே அந்தந்த குலத்தில் காக்கிற ஃபேமிலி இருக்காங்க. ஆனால் நம்ம குலதெய்வத்துக்கு அது நம்ம தான் ஃபேமிலி, நாம் தான் அந்த குலதெய்வத்தை போட்டுறோம், நாம் தான் அந்த குலதெய்வத்தை இருக்கிற எல்லா பூஜைகளும் நாம் தான் பண்ணுவோம். அப்போ தான் நம்மளுக்கு அந்த சக்ஸஸ் கிடைக்கும். இல்லைன்னா நம்ம வந்து கடையில் வந்து காசு இல்லாமல் கடைக்கு போடுறது சமம். நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? மற்ற கோயில்களுக்கும் மற்ற பூஜைகள் பண்ணும் பொழுது வெரி சிம்பிள், காசு இல்லாமல் கடைக்கு போகிறது சமம். இப்போ நிறைய பேர் வந்து நீங்கள் முன்னாடி சொன்னது போல தான் இறந்தவங்க வீட்டில் வந்து 16 நாள் வந்து சில பேர் வந்து சாமி கும்பிடாமல் இருந்து 16 நாளுக்கு அப்புறம் வந்து கோயிலுக்கு போகிறவங்களும் இருக்காங்க. சில பேர் வந்து முழுக்க அந்த ஒரு வருடம் முழுக்க வந்து சாமி கோயிலுக்கு போகாமல் இருக்காங்க. இவங்க வந்து குலதெய்வ வழிபாடு செய்யலாமா அந்த 16 நாளுக்கு அப்புறமும்? அந்த 14 நாளுக்குள்ள சரி, நம்ம 14 கழிச்சு அந்த ஹோமம் பண்ணும்பொழுது குலதெய்வத்தை கூப்பிடுவாங்க. ஒரு ஹோமம் பண்ணுறோன்னா அந்த 14 நாள் 16வது நாள் ஹோமத்தில் உட்காருவாங்களா ஐயர் வருவாங்க. அவர் நம்மளோட குலதெய்வத்தை கூப்பிட்டுடுவார். நம்ம குலசாமிக்கு நம்ம கோத்திரத்தை கேட்பாங்களே, அப்போ நம்ம கோத்திரம் எப்போ வரும்? நம்ம குலதெய்வத்தோடு சேர்ந்து தானே கோத்திரம் வரும். அப்போவே அந்த சாமி உள்ளே வந்துடும். பட் ஆனால் நம்ம எந்த ஒரு இதுலையுமே நம்ம தனியாக அதை சொன்ன பார்த்தீங்களா, ஹோமத்துலேயோ இல்லை வந்து வேறு ஏதாவது மாலை போடுறதுலையோ இல்லை சாமி வந்து திருவிழா டைமில் வந்து சாமி வந்து நம்ம தூக்குவாங்க பார்த்து, அப்போ அந்த ஒரு வருஷம் தீட்டு இல்லாமல் பண்ணணும். புரியுதா உங்களுக்கு? அதுதான் நம்ம பண்ணக்கூடாது. மற்றபடி எது வேணால் பண்ணிக்கலாம், தப்பே கிடையாது. தினைக்கு கூட நீங்கள் கோயில் போகலாம், தவறே கிடையாது. இப்போ வேறு மதங்களில் இப்போ இந்த மதம் கிடையாது, வேறு மதங்கள் வந்து இப்போ நீங்கள் சொன்னீங்க முன்னாடி வந்து இறந்து போகிறவர்கள், அதாவது அகால மரண மனிதர்கள் வந்து சாமி கிட்ட போக மாட்டாங்க, அங்கே இருந்துகிட்டு இருப்பாங்க சொல்லி. இது வந்து எல்லா மதத்துக்கும் பொருந்துமா? எல்லா மதத்துக்குமே பொருந்தும். உலகத்தில் இருக்க அத்தனை மதங்களுமே ஆலமரம் வந்து இந்து மதம், சரியா? இந்த புண்ணிய பூமியில் மரம் வந்து மதம் வச்சிங்களேன். அது கிளைகள்னால் பல 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 மதங்களை குறிக்கும். புரியுதா உங்களுக்கு? ஸோ தனி மரம் கிடையாது, எல்லாமே ஒன்று தான். ஏன்னா எல்லாமே தர்மத்தை தான் போதிக்குது. எந்த மதத்துலையாச்சும் வந்து தர்மத்தை போதிக்காமல் அதர்மத்தை போதிக்குதா? கிடையாது. எல்லா விஷயத்துலையுமே தர்மத்தை மட்டும் தான் கொடுக்குது. அதாவது என்னென்னு இருக்கிறவங்க இல்லாதவங்களுக்கு கொடுங்க. புரியுதா உங்களுக்கு? மற்றவங்க கஷ்டத்தை நீங்கள் மேன்மையாக பண்ணி அவங்க அந்த சந்தோஷத்தை அனுபவிக்காதீங்க, எல்லாருக்கும் நன்மை செய்யுங்க தான் சொல்லி கொடுக்குது. அப்போது தர்மம், இந்த மதம் என்பது தர்மத்தின் வழியில் தான் போகுது. அப்போது அது எந்த மதமாக இருந்தாலும் எல்லாமே தெய்வத்துக்கிட்ட தான் போகுது. எப்படி வந்து கடல் வந்து இந்த கடல் நம்ம அளக்க முடியுமா? முடியாது. ஆனால் நதிகள் எங்கே தான் கடைசியில் எங்கே வந்து சங்கமிக்குது? கடலில் தான் வந்து சங்கமிக்குது. அதே மாதிரி தான் மதங்களும். மதங்கள் பல பிரிவுகள் இருந்தாலும் கடைசியில் சங்கமிக்கும் இடம் வந்து கடல் தான். புரியுதா? அதில் நம்மளோட சாய்ஸ் தான். சாய்ஸ் என் கையில் தான் ஆகுது. எனக்கு இந்த பக்கம் இந்த பாதையில் போகிறேன், எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக தாராளமாக போங்க, தவறே கிடையாது. புரியுதா? எனக்கு இல்லை, எனக்கு இந்த பக்கம் போகிறேன், எனக்கு இதில் சாட்டிஸ்ஃபேக்ஷன்னா தாராளமாக போங்க. பட் ஆனால் எங்கே போனாலும் முழுமையாக போகணும், முழு ஆத்மாத்மா போகணும். புரியுதா உங்களுக்கு? முழுசாக நம்மளை வந்து ஒப்படைக்கணும். அது எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி, நம்ம முழுசாக வந்து ஆத்மாத்மா ஒப்படைச்சி நம்ம அந்த பரிகாரங்களையோ அந்த பூஜைகளையோ முழுசாக நம்ம வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணி முழுமையாக பண்ணும் பொழுது 100% நம்மளுக்கு ரிசல்ட் உண்டு. நம்ம சென்னை சில்க்ஸின் பெருமை மிகு ஆடி சேல், தரமான ஆடி, பெருமை மிகு ஆடி. Jayachandran Gold and Diamonds, now at Palikatnai.